வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ ரீசெண்டாக கூட நம்ம மார்ச் டூர் பார்த்தோங்க. மார்ச்சில் என்னென்ன செடிகளை நான் வச்சுருந்தேன்னு உங்களுக்கு ஒரு டூர் காமிச்சேன். ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணது இந்த லாஸ்ட் 1 வீக்கில், லாஸ்ட் 7 டேஸில் நான் ஹார்வெஸ்ட் பண்ண எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், பார்க்கவே உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தோட்டமாவது ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை வருங்க. ஆர்கானிக்காக நம்ம வந்து ஒரு தோட்டம் ஆரம்பித்து அதிலேருந்து நம்ம காய்கறி எடுக்கும்போது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமும் சரி, அந்த உணவும் சரிங்க, ரொம்ப சுவையாகவும் அதே நேரத்தில் அதோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நீங்கள் கடையில் வாங்கி நீங்கள் சமைக்கும்போது அதோட குக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி ஆர்கானிக்காக ரெடி பண்ணி குக் பண்ணும்போது அதோட டைம் ரொம்ப 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 கம்மியாக இருக்குங்க. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் அது. அதே நேரத்தில் நம்ம இயற்கையான முறையில் இந்த மாதிரி உணவுகளை நம்மளே உற்பத்தி செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சத்தாகவும் இருக்கும், உடல் நலத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்குங்க. ஸோ அந்த விதத்தில் என்னோடய ஹார்வெஸ்ட் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு தக்காளி செடி. இப்போ 3 டேஸ் முன்னாடி தான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணேன். நாட்டு தக்காளி நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பழுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சில இது பார்த்திங்கன்னா பாதி பழுத்து இருந்துச்சு, நிறைய இது நல்லா பழுத்து இருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். நிறைய பேர் கேட்குறாங்க செடியில் பழுக்கவே மாட்டேங்குதுங்க செடி அப்படின்னு, தக்காளியானது அப்படின்னு. அதுக்கு பல காரணங்கள் உண்டுங்க. முக்கியமான காரணம் டெம்பரேச்சர் தான். அதுக்கு தட்பவெட்ப சூழ்நிலை சரியாக இருந்தால் மட்டும்தான் அது பழுக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்லா வெயில் இருக்கணுங்க. செடியை வந்து நிழலில் எங்கேயும் வச்சிடாதீங்க, நல்லா கேட்டுக்கோங்க, வெயிலில் வைங்க. ஸோ இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழம் பழுத்துருச்சுன்னா அதை பறிச்சிடாதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பழம் பழுத்துருச்சுன்னா டக்குன்னு அதை பறிச்சிடாதீங்க, அதை அப்படியே விடுங்க, நல்லா பழுக்கட்டும். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளியிலேருந்து எத்திலின்னு சொல்லக்கூடிய கேஸ் ஆனது ரிலீஸ் ஆகுங்க. அது பழுத்ததுலேருந்து கண்டிப்பாக நிறையாவே ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு பழம் பழுத்துருச்சுன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எத்திலின் கேஸ் ஆனது மற்ற காய்களையும் பழுக்க வைக்கும். நீங்கள் இந்த ஒரு பழத்தை பறிச்சிட்டிங்கன்னா அதோட ப்ரெசன்ஸே இல்லாமல் போயிடும், அதாவது அந்த எத்திலின் கேஸுன்றது எல்லாமே போயிடும். ஸோ அதனால் பழம் வந்து எல்லாமே பழுக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப பழுத்துருச்சுன்னா ஓரளவுக்கு எடுத்துருங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கேல். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தான ஒரு கீரைங்க. விட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கக்கூடிய கீரை. விட்டமின் ஏ, விட்டமின் சி பல செடிகளோட பல கீரைகளோட இதில் வந்து அதிகமாகவே இருக்குங்க இந்த கீரையில். இதை நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்க முடியும். ரெகுலராக இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு, நிறைய பேருக்கு வந்து கண்ணுக்கு தாங்க ப்ராப்ளம் வருது. எல்லோரும் கண்ணாடி போடுற அளவுக்கு நிறைய பேர் வந்தாச்சு. ஸோ அதை அதிலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு இந்த கீரையை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. இதோட வாங்குகிற லிங்க், விதைகள் வாங்குகிற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த கீரையானது. இந்த கீரை மட்டும் இல்லை, அதிகபட்சமாக எல்லா கீரையுமே நீங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. வெயில் காலம் வந்துருச்சு, உடம்பு நம்ம ஓரளவுக்கு குளிர்ச்சியை வச்சுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கீரைகள் எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக போட்டு நல்லா வந்திருக்கு இந்த கீரையானது, கேல் அப்படின்ற கீரையானது. இது சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது சத்து உள்ளதுங்க. இதில் ஆக்சலேட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் பல கீரைகள் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கெலாம் அது வந்து வாய்ப்புகள் ஏற்படுத்தும், ஆக்சலேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து அது வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குங்க. மற்ற சத்துக்களும் விட்டமின் கே, விட்டமின் ஏ, விட்டமின் சின்னு பல சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு கீரை இது. நீங்கள் வளர்க்குறீங்களோ இந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது பாருங்கள், அதே தக்காளி செடி தான். நான் கடைசியாக காட்டின அறுவடைக்கு முன்னாடி எடுத்தது இது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பழுத்து இருக்கிறத கூட நான் பறிக்கிறேன். நல்லா ப்ரூன் பண்ணி விடுங்க. வெயிலானது செடி முழுவதும் உள்ளே படுற மாதிரி வைங்க. சில தக்காளியை விட்டுட்டேன் பாருங்கள். லேசாக பழுத்திருக்கிறத விட்டுட்டேன் நான். கண்டிப்பாக மற்ற தக்காளிகள் பழுக்கவும் அது உதவும், நான் ஆல்ரெடி சொன்னது போல். வெயில் ப்ளஸ் இந்த எத்திலின் கேஸ் ஆனது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா
தக்காளி பழுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அடுத்தது மிளகாய். இது எல்லாமே நான் லாஸ்ட் 1 வீக்கில் ஹார்வெஸ்ட் பண்ணதுங்க. அதிகபட்சமான காய்கறி செடிகளுக்கு வேர்மி கம்போஸ்ட் டீ ஆனது நான் கொடுக்குறேங்க. வேருக்கும் கொடுக்குறேன், செடி மேலேயும் நல்லா தெளித்து விடுறேன். உங்களோட வாட்டர் கேன் பூவாளி இருக்கும் இல்லையா, அதில் ஊற்றி ஃபுல்லாக செடி மேலே நல்லா இலைகள் மேலே படுற மாதிரி ஊற்றி விட்றேன். அதனாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பூச்சிகளோ அதே நேரத்தில் சத்துக்கள் நல்லா அதுக்கு எடுத்துக்குது ஈஸியாக. இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஃபாலியர் ஸ்ப்ரே இலைகள் மேலே நம்ம தெளித்து விடுறது ரொம்ப 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 நல்லது. ஈஸியாக செடிகளானது எடுத்துக்க முடியும் சத்துக்களை. நமக்கு இந்த மாதிரி காய்கறிகள் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நாள் நான் எடுத்தேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மற்ற செடிகள்லையும் எடுத்தேங்க. இது அன்னைக்கே எடுத்தது தான். தக்காளி, பச்சை மிளகா ப்ளஸ் கத்திரிக்காய் 3மே எடுத்தது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கத்திரிக்காய் இருக்குங்க மாடி தோட்டத்தில். முக்கியமாக இந்த ப்ளூ கலர் வெரைட்டி பன்சாரின்னு சொல்லக்கூடிய நல்லா பெருசாக வருங்க. இந்த கத்திரிக்காயானது இன்னும் பெருசாக வரும். ஸோ இது வந்து நல்ல அறுவடை எனக்கு கொடுத்துட்ருக்கு. அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போடுறேன் நான். ஸோ உரங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னது போல் வேர்மி கம்போஸ்ட் டீயை வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்கும் தெளித்து விடுங்க. பார்க்கலாம் நீங்கள், அது ஒரு நாளில் வந்த அறுவடை. இன்னும் நிறைய காய்கறிகள் இருந்துச்சு, ஆனால் நான் பறிக்கல. தேவையானதை மட்டும் நான் பறிச்சுக்கிறேன் அப்பப்போ. ஸோ வேர்மி கம்போஸ்ட் டீ கொடுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கடுத்து வேர் பகுதிக்கு என்ன உரங்கள் கொடுக்கலாம். இது நான் வந்து அதிகம் செலவு பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் கம்போஸ்ட் கொடுத்தாலே போதுங்க. வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய கிச்சன் வேஸ்ட் காம்போஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அறுவடை கிடைக்குங்க. மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் போடணுன்னு கூட அவசியம் கிடையாது. வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய காம்போஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த அரிசி கழுவுற தண்ணியாக இருக்கட்டும், காய்கறி கழிவுகளை தண்ணியில் ஊற வச்சு ஊற்றுங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய வேஸ்ட்டை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம செடிகள் நல்லா வளர்க்க முடியுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழைப்பழத்தோலாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வீட்டில் வரக்கூடிய வேஸ்ட்டை வச்சு நம்ம நிறையவே உரம் தயாரிக்க முடியும். இன்னும் அதில் பல விதமான உரங்கள் இருக்குது. நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன், அது உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இஞ்சி செடி தாங்க. நான் இஞ்சியை ஊண்டி வச்சுட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செடியானது நல்லா ஒட்டியே நிறைய வளரும். அதில் ஒரு இஞ்சிலே பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் எத்தனை செடிகள் இருக்குன்னு. அதை நம்ம பிரித்து ஒரு பெரிய க்ரோ பேக்கில் நிறைய செடிகளை ஊண்டலாம். நமக்கு பெரிய பெரிய இஞ்சிகள் கிடைக்கும். நீங்கள் பார்க்கலாம் நான் பிரிக்கிறத. அந்த தனித்தனி பிளான்ட் இருக்குல்லையா, ஒரு குச்சியுமே தனித்தனியாகவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இஞ்சி வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து ஊண்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல அறுவடை கிடைக்குங்க. இந்த ஒரு பிளான்ட்லேருந்தே பெரிய இஞ்சி கிடைக்கும் நமக்கு. இஞ்சியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தண்ணி நிறைய தேவைங்க. ஸோ அதனால் ரெகுலராக தண்ணி ஊற்றுங்க. வெயில் காலம் வேறு. இஞ்சி நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து நல்ல செடி வளரும். அதுக்கு மாய்ஸ்சர் இருந்துகிட்டே இருக்கணும் அதோட டாப் லேயரில். ஸோ வேர்மி கம்போஸ்ட் இருந்தால் அதை மேல் பகுதியில் போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி வைங்க. வேர்மி கம்போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும். ஸோ நான் செடியை ஊண்டிட்டு தண்ணி நல்லா ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லி செடி, கொத்தமல்லி செடியில் நிறைய செடிகள் நான் விதைக்கு விட்டுருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் பூவிலிருந்து காய் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 10-15 செடி இந்த மாதிரி இருந்துச்சுனாலே உங்களுக்கு அதிலிருந்து தேவையான விதைகள் கிடைக்குங்க. அடுத்து பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுத்துருச்சு. நான் விட்டுட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு இது வந்து ரொம்ப பழுத்துருச்சு. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு க்ரோ பேக்கில் எடுத்து சும்மா போட்டிருந்தேன். அதுலேருந்து அவ்வளோ செடி வந்திருக்கு.
இது பார்த்திங்கன்னா லீஃப் காம்போஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்குங்க. மாடி தோட்டத்தில் நமக்கு குப்பைகள் எவ்வளவோ சேரும், காய்ந்த இலைகள். இப்போ செம்பருத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பறிக்காமல் விட்ட பூக்கள் எல்லாம் கீழே உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். பூச்செடிகளோட அதோட வேஸ்ட்டாக இருக்கட்டும், காய்கறி செடிகளோட வேஸ்ட்டாக இருக்கட்டும், மண்ணாகட்டும். ஏன்னா நம்ம தண்ணி டெய்லி ஊற்றுறோம் இல்லையா, கீழே க்ரோ பேக்ஸ் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் மூலிமா நிறைய மண்ணானது வெளியே போகும். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி கூட்டி ஒரு பின்னில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவும் உரமாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா காஞ்சது எல்லாத்தையும் எடுத்து அது மேலே தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு மேலே உங்ககிட்ட காம்போஸ்ட் வந்து கொஞ்சம் போட்டு விடுங்க, அவ்வளோதான். இது பாருங்கள், இன்னொரு தக்காளி வெரைட்டி இது. ஸோ நான் இப்போ காமிச்ச ஹார்வெஸ்ட் எல்லாமே ஒரு வாரத்தில் எடுத்ததுங்க, கடைசி 7 நாளில் எடுத்தது. சரி, நம்ம வந்து உரம் பகுதி பார்த்தாச்சு இல்லையா, வெர்மி கம்போஸ்ட் டீ சொன்னேன். அதே போல் வெறும் காம்போஸ்ட் இருந்தாலே போதும் அப்படின்னு ஒரு டிப் சொன்னேன். சாயில் மிக்ஸ் அதே போல் புதுசாக ஆரம்பிக்க போகிறோம், நான் தோட்டம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா என்ன சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட நார்மல் மண் இருந்தாலே போதுங்க. நார்மலாக இருக்கக்கூடிய மண்ணும் காம்போஸ்ட் இருந்தால் போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, களிமண் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 இருந்தாலும் நம்ம செலவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு செடி வைக்க முடியும். நார்மல் மண் ப்ளஸ் மணல் இருந்தால் இன்னும் நல்லது, ஏன்னா வேர் நல்லா பரவுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தோட்டம் மண்ணும் உரமும் போதும், காம்போஸ்ட்டும் வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய காம்போஸ்ட் இருந்தாலே போதும். ஸோ நான் மாடி தோட்டத்தில் வைக்க போகிறேன், நிறையா செடி வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கொக்கோ பிட் சைடு போகலாம். ஏன்னா அது வந்து வெயிட்லெஸ் அப்படின்றதுனால அது அந்த பக்கம் நீங்கள் போகலாம். அப்படி இது எல்லாமே எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வீட்டில் உங்கள் தோட்டம் பகுதியில், ஐ மீன் உங்கள் பேக் யார்டில் இருக்கக்கூடிய மண் கார்டன் சாயிலே இருந்தால் போதும். அதுவும் உரமும் சேர்த்து நீங்கள் வச்சிங்கனாலே செடியானது நல்லா வளரும். இது பாருங்கள், இது ஒரு வெரைட்டியான தக்காளி. ஸோ சாயில் மிக்ஸ், உரம் ரெண்டுமே பார்த்துட்டோங்க. பூச்சிக்கொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். வெயில் காலத்தில் நிறைய பூச்சி வரும். ஸோ ஜென்ரலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இந்த 3 அரைச்சே நீங்கள் அதில் இருக்கக்கூடிய லிக்விடை ஸ்ப்ரே பண்ணுங்க போதும் ரெகுலராக. இது பாருங்கள், பூசணி வந்து நான் தை மாதம் வச்சேங்க. எனக்கு நிறைய பூசணி அறுவடை கிடச்சிக்கிட்டே இருக்குது. மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை பூசணி எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு தெரியல. இது வந்து பாவக்காய். டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல அறுவடை எனக்கு கொடுத்துட்ருக்கு பாவக்காய். இப்போ வெயில்னால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது பாருங்கள், இன்னொரு பூசணி, நல்ல பெரிய சைஸ் பூசணி. இது நான் நேற்றுல முந்தானேத்து தான் இதை எடுத்தேன். நான் கிட்டத்தட்ட 2 days தான் அது இதை எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி. என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பிக்சர்ஸ் வந்து கார்டன் பிக்சர்ஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பூசணின்னு பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டீகம்போசர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். கிட்டத்தட்ட 3 days கிட்ட ஆகுது இதை நான் போட்டு. பார்க்கலாம் நீங்கள் அதோட நுரை எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த நொதித்தலானது நடந்துக்கிட்டே இருக்குது. நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரம் சைஸோ இல்லைனா நம்ம கிளாக் வைஸில் தான் சுற்றணும் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அதுக்கு தேவையானது பாக்டீரியாவும் அந்த வெல்லம் தான். இந்த 2 இருந்தால் போதும். ட்ரம் சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி செப்பரேட்டாக ஃபுல் வீடியோ போடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கில் நம்ம தோட்டத்தில் நம்ம பண்ண ஹார்வெஸ்ட். ஸோ நீங்களும் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிறைய காய்கறி செடிகள் வைங்க. பூச்செடிகள் நீங்கள் வைக்கிறது கான்சன்ட்ரேட் பண்ணாலும் நிறைய காய்கறி செடிகள் வைங்க. ஏன்னா அதை தான் நம்ம உணவாக எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் காய்கறி செடிகள் நிறைய வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக்காக கிடைக்கும். இந்த வீடியோலேயே உங்களுக்கு 3 டிப்ஸ் சொல்லியிருந்தேன் நான். சாயில் மிக்ஸ், உரம் ப்ளஸ் பூச்சிக்கொல்லி சொல்லியிருந்தேன் நான். ஸோ பூச்சி விரட்டி சொல்லியிருந்தேன். 3மே நீங்கள் பயன்படுத்துங்க.
அதாவது செலவில்லாமல் அந்த 3மே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குன்றதுனால நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் நிறைய ஹார்வெஸ்ட் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.